காசெல்லாம் வேண்டாங்க. அட பரவாயில்ல வைங்க அண்ணாச்சி, நீங்க வைங்க, பரவாயில்ல வைங்க, அத வைங்க சொல்றேன், வைங்க. கண்ணா அந்த முனியப்பனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணாச்சி வர்றேன் அண்ணாச்சி. இதுதான் தலைவரே உலகம். எப்படி இருக்குன்னு பாத்தீங்கல்ல. நீங்க தலைவரா இருக்கிறப்போ உங்களுக்கு எதிராக இவனெல்லாம் ஒத்த வார்த்தை பேசுவானா? இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு உதவினா 1000 வியாக்கியானம் பேசுறான். நேரம் யார குறை சொல்றது? விடுங்க தலைவரே, பூனை கண்ணை மூடுனா உலக இருந்துருச்சுன்னு நினைச்சுக்குமா. இந்த மாதிரி தான் இவனுக்கு இல்லைன்னா உங்களுக்கு வேற நாதியே இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. நீங்க வாங்க சொல்றேன், வாங்க. எங்கேயா கூட்டு போற? எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? சோத்துக்கு ஒரு வழி பண்ணி தருவியா? உனக்கு ரொம்ப புண்ணியமா போ. அட வேலை கிடக்குதுங்க, வேலை உங்களுக்கு இல்லாத வேலையா? அதை விட பெருசா காத்துட்டு இருக்கு. வாங்க சொல்றேன், வாங்க தலைவா. அம்மா, வீடு கிடைச்ச உடனே நான் ஏதாவது வேலைக்கு போகலான்னு இருக்கேம்மா. நீயா விளையாடுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சுமாரு. எப்படிம்மா சும்மா இருக்க சொல்ற? வாழ வேண்டாம், சாப்பிட வேண்டாம், துவைச்சு போடுற இந்த புடவை காயிற வரைக்கும் மாத்து புடவை வேண்டாம். பரமபத ஆட்டத்துல இந்த மாதிரி சரசரன்னு வேகமா மேல ஏறினவங்களும் இல்ல, அளவுக்கு பாம்பு கடிச்சு தொப்புன்னு கீழே விழுந்தவங்களும் இல்ல. இருக்கிற நிலைமையில 3 வேளை சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாம ஒரு வேலை கிடைச்சா அதுவே போதுமா? வேண்டாம் பிரேமா, நீ வேலைக்கு போறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இத பாரு, என் உடம்புல இன்னும் தெம்பு இருக்கு. என்னால இப்பவும் உழைக்க முடியும். உன்னை படிக்க வைக்க ராப்பகல தையல் மிஷின் மிதிச்ச ஜானகி இன்னும் சாகல. கால்ல அதே பலம் அப்படியே இருக்கு. மனசு மட்டும் தான் நொடிச்சு போயிருக்கு. அது பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். போதுமா? நீ உழைச்சதெல்லாம் போதும். இனிமே நான் பாத்துக்கிறேன். நீயும் நானும் மட்டும்தானே இனிமே ஆயிட்டதுக்கு அப்புறம் உன்னை உழைக்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குறதுக்கு என்னால முடியாதுமா. சரி, இதெல்லாம் பேச வேண்டாமா? முதல்ல வீடு கிடைக்குதான்னு பாப்போம். வா. வா ஜானகி, எப்படி இருக்க? இருக்கும். உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தோம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. காதுல சில செய்தி விழுந்துச்சு, நம்புறதா வேணாமான்னு தான் தெரியல. உடைச்சு பேசினா உங்களுக்கு வருத்தமா இருக்கும்னு தான் வாயை முடிக்கிட்டு இருக்கேன். நீங்க கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். எப்படி எப்படியோ வாழ்ந்தோம். இப்ப எதுவுமே எங்க கையில இல்ல. ஒதுங்க கூட ஒரு இடம் இல்லாம தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கோம்மா. அடப்பாவமே. ஏம்மா, எனக்கு ஒரு போன் பண்ணிருக்க கூடாதா? எத்தனையோ வருஷமா உங்க வீட்டுலதான் நாங்க குடியிருந்தோம். திடீர்னு ஒரு நாள் இவ தங்கூட வர சொன்னதும் ஒரே நாள்ல காலி பண்றேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். எப்படி வந்து உங்க முகத்தை பாக்குறதுன்னு தான் நான் தயங்கிட்டு இருந்தேன். இதுல என்ன இருக்கு? எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியும்? மக கூப்பிடுறா, மாப்பிள்ள சந்தோஷமா வச்சிருக்க தயாரா இருக்கும் போது போக வேண்டியது தானே. நான் அதெல்லாம் தப்பாவே எடுத்துக்கல ஜானகி. அது உங்க பெரிய மனசுமா. இப்ப கூட நாங்க இருந்த இந்த வீடு திரும்ப எங்களுக்கு வாடகை கிடைக்குமான்னு கேட்டுட்டு போலாம் தாமா வந்தோம். அப்படியா? நல்லதா போச்சுன்னு நினைச்சுக்கங்க. நீங்க இங்க இருந்து போனதும் ஒரு குடும்ப வாடகைக்கு வந்துச்சு. அவங்க குழந்தையோட ஸ்கூல் ரொம்ப தூரம்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் காலி பண்ணிட்டு போனாங்க. உங்களை தவிர இந்த வீடு வேற யாருக்கும் சரிப்பட்டு வராது. இப்ப கூட வீட்டை கூட்டி பெருக்கி கழுவிடுன்னு வேலைக்காரக்கிட்ட சொல்லியிருந்தேன். அவ வராளான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இப்ப நாங்க இருக்கிற நிலைமையில கையில சுத்தமா எங்க கிட்ட பணம் இல்ல. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கோம். நீங்க வீடு தர ஒத்துக்கிட்டாலும் அட்வான்ஸ்னு ஒரு தொகையை கொடுக்கறதுக்கு கூட எங்க கிட்ட காசு இல்ல. அதுக்கு ஒரு வழியும் இல்ல. நான் கேட்டேனா, எத்தனை வருஷம் இந்த வீட்டுல இருந்திருக்கீங்க? ஒரு மாசம் கூட வாடகை பணம் கொடுக்க நீங்க லேட் பண்ணதே இல்ல. எனக்கு அது போதும் ஜானகி. இங்க பாரு, என்னைக்கு இருந்தாலும் இது உங்க வீடு. நீயும் உன் பொண்ணும் தாராளமா இங்க வந்து தங்கிக்கலாம். ஆமா, பொட்டி படுக்கையெல்லாம் புதுசா பிறந்த மாதிரி இருக்குமா? இனிமேதான் எல்லாமே. என்னால நம்ப முடியல பிரேமா.
இப்படி கூடவா நடக்கும்? ஒரே நாள்ல ஒண்ணுமில்லாம போனவங்கள கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நேர்ல பாக்குறப்போ ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கையில இருந்து அதாம்மா போயிடுச்சு. மனசு விட்டு போகல. நான் அப்படியே தான் இருக்கேன். எங்க அம்மாவும் நல்லா தான் இருக்காங்க. இப்ப கூட வீடு கிடைச்சா உடனடியா வேலைக்கு போயிடலாம் தான் பேசிக்கிட்டு வந்தோம். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஆமா, உன் வீட்டுக்காரங்க அவர் வரலம்மா. ஏன் தெரியலம்மா. கோவம்னு சொல்றதா வெறுப்புன்னு சொல்றதா ஏதோ ஒண்ணு. என்னோட இருக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மனசு மாறி வந்தாருன்னா வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்க ஒரு இடம் வேணும்னு நினைச்சேன். இப்போ நீங்க அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றிமா. உங்களை நான் மறக்க மாட்டேன். ஐயோ, என்ன பிரேமா அது? நான் சொல்றேன், இப்போ உன் கஷ்டம் எல்லாம் சரியாயி திரும்ப நல்ல நிலைமைக்கு நீ வரதான் போற. ரொம்ப சந்தோஷமா. நீங்க நாளைக்கே இங்க குடி வரலாம். வாடகை பணம் 2 மாசம் தள்ளி கொடுத்தா கூட பரவாயில்ல. நான் ஒண்ணும் தப்பாவே நினைச்சுக்க மாட்டேன். ரொம்ப நன்றிமா. ஆனா அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காது. கரெக்டா அடுத்த மாசம் 1ஆம் தேதி வாடகை கொடுத்துருவோம். ஆனா நாளைக்கு குடி வர சொன்னீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டு இன்னைக்கு இப்பவே குடி வர சொன்னீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவ்வளவுதானே பிரேமா? இந்த புடி, நீயாச்சு உன் வீடாச்சு. நான் வரேன்.